ஹாய், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து நான் வந்து பச்சைப்பயிரில் வந்து கிரேவி பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ மார்னிங் சாப்பிட்றதே ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். லன்ச் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சேன் கூட்டு பண்ணிடலான்ட்டு. ஸோ கடலைப்பருப்பில் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக போட்டுருவேன். ஸோ அது ப்ரெஷர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 விசில், அதுக்கப்புறம் நம்ம காய்கறி மட்டும் கட் பண்ணிவிட்டு கூட்டு பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் இது. அதுக்கப்புறம் பச்சைப்பயிரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பச்சைப்பயிறு கிரேவி தான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் வந்து சாப் பண்ணிக்கிட்டு, வெங்காயம் தக்காளி சாப் பண்ணிவிட்டு பூண்டு இஞ்சி இடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் வந்து நம்ம சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேர்த்துட்டு வதக்கிறதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து மஞ்சத்தூள், நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பச்சைப்பயிரை வந்து அப்படியே சேர்த்துட்டு கரெக்டாக தண்ணியும் உப்பும் போட்டுட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணோன்னா இது நல்லா குக் ஆகிடும். ஸோ இது வந்து சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு குக் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா கேரட் பீன்ஸ் தான் கட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து கேரட் பீன்ஸ் கூட்டு தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ், ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த வேக வச்ச பருப்பு பூண்டில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், நீங்கள் வந்து இந்த இது கூட சேர்க்கலாம், சாம்பார் பொடி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேக போட்டுட்டேன். இது வந்து கரெக்டாக 2 விசில்ஸ் நீங்கள் வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தாளிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் நான் வந்து சப்பாத்தி மாவுக்கு தான் பிசைஞ்சு வச்சேன். சப்பாத்தி, காலையில் வந்து பச்சைப்பயிறு கிரேவி. ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கிறதுக்குள்ளே கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது செமி கிரேவியாக கூட இல்லை, நல்லா திக்காகிடுச்சு, நல்லா குக்காக இருந்துச்சு. நம்ம ஒரு ட்ரை கிரேவி மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டுக்கு பருப்போட இந்த கேரட் பீன்ஸாக கட் பண்ணி வேக போட்டோம், அது குக் ஆகிடுச்சு. ஸோ அதில் என்ன பண்ணோன்னா உப்பு போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல, ஏன்னா கூட்டே தண்ணியாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதில் தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோட, கர்ட் ரைஸோட, முக்கியமாக ரசம் சாதத்தோடு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து புதினா தொழில் தான் ரெடி பண்ணேன். எண்ணெயில் கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பல் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணும். ஸோ தேங்காய் வந்து இதில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நான் வதக்கல, சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா அரைப்படும். ஸோ இதை வதக்கின கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சா இந்த கொத்தமல்லி புதினா துவையல் ரெடி. ஸோ இது ரைஸோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ரசத்தோடு தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். நான் வந்து குழந்தைக்கு மார்னிங் சப்பாத்தியோட இது கொஞ்சம் கொடுத்தேன். ஏன்னா அவளுக்கு இந்த துவையலே ரைஸ் மாதிரி சாப்பிடுவாள், அப்படியே கையில் எடுத்து அப்படியே சாப்பிடுவாள். ஸோ துவையலும் நான் வந்து இந்த பச்சைப்பயிறு கிரேவியும் தான் கொடுத்துருந்தேன் சப்பாத்தியோட. லஞ்சுக்கு வந்து தொட்டுக்க பச்சைப்பயிறு கிரேவி, சாதத்தோடு வந்து கூட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் லஞ்ச். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் மட்டும் சாப் பண்ணி சேர்த்துட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் சாப்பிடுவா. ஸோ அப்போ வந்து ரைஸோடு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி துவையல், அதுக்கப்புறமா இந்த பச்சைப்பயிறு கிரேவி, கொஞ்சம் கூட்டு, கர்ட் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் அவளோட லஞ்ச். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டின்னர் வந்து நான் வந்து நைட்டு வந்து என்ன பிளான் பண்ணேன்னா கார கொழுக்கட்டை. நான் வீட்டில் அரைச்ச இடியாப்பம் மாவுலேயே ரெடி பண்ணாத. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக வந்து 260 கிராம்ஸ் வந்து இடியாப்பம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். மாவில் வந்து வதக்கி சேர்க்க வெங்காயம், பச்சை மிளகா, கிரேட்டட் கேரட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாவில் வந்து தண்ணி ஊற்றி, சுடு தண்ணி ஊற்றி பிசையணும். ஸோ அதுக்கு பதில் நான் பீட்ரூட் தண்ணியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஹீட் பண்ணி சேர்க்கலான்ட்டு வதக்கி ஆட் பண்ணுறதுக்கு வந்து கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த கேரட்டும், இந்த கொத்தமல்லி, இந்த வதக்கின எல்லா ஐட்டம்ஸும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும். உப்பும் கொஞ்சம் இந்த டைமில் சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்க இந்த பீட்ரூட் வாட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது வேக போட்டோன்னா கார கொழுக்கட்டை ரெடி. ஸோ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடாக்கிட்டு இந்த மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சிட்டேன். ஸோ இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இந்த கார கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேக போட்டது வந்து நான் கரெக்டாக 5 மினிட்ஸ் வேக போட்டேன். நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் டின்னர் சாப்பிட்டது இதுதான். ஸோ பிடி கொழுக்கட்டையும் இந்த வெங்காய சட்னியும் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பிளேட்டில் போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.